ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு சப்பாத்தி கல்லி எப்படி செய்யணும் பார்க்கலாம். சப்பாத்தி கல்லி இதை க்ளீன் பண்ணணும். அந்த தோன்ஸ் இருக்குது, அப்படி எல்லாமே அப்படி நல்லா க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா சின்ன சின்ன தோன்ஸ் இருக்குது அந்த தோன்ஸ்குள்ளே, அதுக்காக நல்லா எரிட்டணும். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எரிட்டணும். எல்லாம் சுத்தம் பண்ணணும். இது இப்படி எல்லாம் சுத்தம் பண்ண முடிஞ்சிச்சுதப்போ இது பாரு, இது தான்ஸா சின்ன சின்ன தான்ஸ். ஐயோ, இந்த கட் பண்ணு. இந்த சைட்டு எல்லாம் கட் பண்ணணும். இப்படி 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 எல்லாம் கட் பண்ணணும். எல்லாம் இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணணும். இது கட் பண்ண முடிஞ்சது. இப்படி பாரு, இந்த கம் மாதிரி இது இருக்குது சார். எல்லாம் கட் பண்ண முடிஞ்சு, எல்லாம் சுத்தம் பண்ண முடிஞ்சிச்சுதா. அப்போ தான் நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா கட் பண்ணி அப்போ ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். அப்போ தான் சாப்பிடணும். நல்ல டேஸ்ட்டு. ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம், ஆனால் சாப்பிட்றக்கு இதை கொஞ்சம் ஈஸி. ஓகே, சூப்பர். Now start washing. You have to wash nicely. How nice. Very nice. For looking also very nice. Nice color. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ணி பீஸ் கட் பண்ண இப்படி. பாரு எப்படி கட் பண்ண முடிஞ்சு பாரு. இது இல்லை அப்படி கம் மாதிரி, இப்படி கம் மாதிரி பீஸ் கட் பண்ணணும். சரியா? அதை பாரு, இப்படி பண்ணுன்னா அப்படி ஃபுல் கம். அப்புறம் இப்படி சைடில் சின்ன சின்ன கட் பண்ணணும். இங்கிலீஷில் கெக்டாஸ் பேர், கெக்டாஸ். ஆனால் தமிழில் சப்பாத்தி கல்லி. அப்புறம் இப்படி சின்ன கட் பண்ணணும். இப்போ லைன்ட கட் பண்ண முடிஞ்சு. இப்போ சின்னதை கட் பண்ணணும். இப்போ சப்பாத்தி கல்லி அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சப்பாத்தி கல்லில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த பிளட் சுகர் லெவலுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப நல்லது. 3 tablespoon. Kaduku 1/4 teaspoon.
Jeera 1/4 teaspoon. Pepper 1/4 teaspoon. Karapullai சப்பாத்தி கல்லி போட்டணும். வெங்காயம் மேலே வைக்கணும். teaspoon. One by 4 teaspoon salt. Uppu. 1 teaspoon manjal pudi. 1 teaspoon Kashmiri chili powder. 1 teaspoon homemade chili powder. இப்போ சமையல் செஞ்சில இதே மாதிரில மெக்சிகோ கண்ட்ரியில் அவங்கள பொரியல் செய்வா, அப்போ இந்த குழம்புல செய்வா, அப்போது சலட்டில் செய்வா. அப்போ நல்லா அவங்கள டெய்லி அவங்கள இதுதான் சாப்பிட்றது இருக்குது. அவங்கள அதை எதுக்கு அவங்கள டெய்லி சமையல் செஞ்சு சாப்பிட்றது சொன்னா இது உடம்புக்கு நல்லா இருக்குது. அதுக்காக அவங்கள எப்போவுமே இதை சாப்பிட்றது இருக்குது. இப்போ நல்லா சூப்பராகிட்டு நானும் செஞ்சு கொஞ்சம் கரமில் செஞ்சுதான். ஆனால் இதுதான் நம்ம நாட்டில் யாருமே விவசாயம் செய்யலை. ஆனால் இந்த மெக்சிகோ கண்ட்ரியில் ஏக்கரில் அவங்க விவசாயம் செஞ்சு இப்போது பிஸ்னஸ் பண்ணது இருக்குது. எதுக்கு இதை சொன்னேன்னா இது உடம்புக்கு நல்லதல்ல, அதுக்காக அவங்கள நல்லா விவசாயம் செஞ்சு தான் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணது இருக்குது அவங்க. அப்போ இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான் எப்படி இருக்குது. சூப்பர். ஆனால் கொஞ்சம் கரம் இருக்குது. நல்ல சூப்பராக கரம் இல்லைனாலும் நல்ல டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட்டு இதே மாதிரியில் நீங்கவே ட்ரை பண்ணு, சரியா? நல்ல டேஸ்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.